ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கதையோட டாபிக் தீமைக்கு பதில் தீமை செய்வதா? இதை தான் நம்ம டாபிக். ஒரு ஊரில் பூங்கோதை வள்ளின்னு 2 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் பூங்கோதை வீட்டு வாசலில் ஒரு நாள் ஒரு மாங்கன்றை நட்டாங்க. இந்த மாங்கன்றை ஆடு மாடுகள்லாம் மேயாமல் இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வள்ளி ஒரு ஐடியா சொன்னாங்க. அதாவது ஒரு பானையை எடுத்துக்கிட்டு அந்த பானையோட அடிப்பகுதியை மட்டும் உடைச்சிடலாம். அடிப்பகுதினா இதுதான். இதை மட்டும் உடைச்சிட்டு இந்த வாய் பகுதியை மட்டும் அந்த மாங்கன்றுக்குள்ளார விட்டுடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஆடு மாடு எதுவும் மேயாமல் இருக்கும்னு ஐடியா சொன்னாங்க. பூங்கோதையும் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்க. மாங்கன்று ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் வருஷத்தில் அது மாமரம் ஆச்சு. மாம்பழங்களும் காய்க்க ஆரம்பிச்சுது. அந்த பழங்கள்லாம் ரொம்ப ருசியாக இருந்துச்சாம். உங்களுக்கும் மாம்பழம் பிடிக்கும் தானே? நிறைய பேர் பூங்கோதைக்கிட்டேருந்து மாம்பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த வள்ளிக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சாம். என்னடா அது, பூங்கோதைக்கு மட்டும் இவ்வளோ பணம் கிடைக்குது அப்படின்னு. அதனால வள்ளி ஒரு ஐடியா பண்ணாங்க. அது என்னன்னா, பூங்கோதைக்கிட்ட என்னோட பானையோட வாய் பகுதி உன் மாமரத்துக்கு அடியில் இருக்குது, எனக்கு உடனே அது வேணும். ஆனால் அதை நீ உடைக்கக்கூடாது, நீ உடைக்காமல் எப்படியாவது எடுத்து தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட பூங்கோதை, இது எப்படி சாத்தியமாகும்? பெரிய மாமரம் இருக்குது, மாமரத்துக்கு அடியில் பானையோட வாய் இருக்குது, மாமரத்தை வெட்டினா தானே அதை எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாதே அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட வள்ளி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்னோட பானை வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஊர் பெரியவர்கள் கிட்டலாம் பூங்கோதை போனாங்களாம். சரி, அங்கே இருந்தவர், நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், நீ கவலைப்படாமல் போன்னு பூங்கோதையை அனுப்பி வச்சாரு. அது என்னன்னா, வள்ளியோட குழந்தை இருக்கா, அவளோட கழுத்தில் ஒட்டின மாதிரி ஒரு தங்க வளையத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. தலைவர் வள்ளிக்கிட்ட சொன்னாராம், உன் பொண்ணோட கழுத்தில் இருக்கிற அந்த தங்க வளையத்தை நீ எடுக்கணும், ஆனால் அந்த தங்க வளையத்தை நீ கட் பண்ணக்கூடாது. அப்போ நீ எப்படி எடுப்ப அப்படின்னா, வள்ளி உடனே கற்பனை பண்ணி பார்க்குறா, அச்சுச்சோ அப்படின்னா என் குழந்தையோட கழுத்தை நான் வெட்டி தானே எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த பெரியவர் சொன்னாராம், அதே மாதிரிதாம்மா இந்த மாமரமும், இந்த மாமரத்தை வெட்டி தானே எடுக்க முடியும் பானையை. மாமரத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது, அது உன் பொண்ணுக்கும் ஒரு உயிர் இருக்குது இல்லையா, ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நீ ஏன் மாமரத்தை வெட்டணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டார். அவர் அந்த மாதிரி கேட்டதும் வள்ளிக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுது. மாமரம், அதுக்கு அடியில் இருக்கிற பானை, இதெல்லாம் தனக்கு வேண்டாம், தன்னுடைய பொறாமை குணத்தால் தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். பூங்கோதை நிறைய பழங்களை விற்பனை பண்ணுறாளே அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பொறாமையால் தான் தனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய பொண்ணோட உயிர் மாதிரியே தான் அந்த மாமரத்துக்கும் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் இந்த மாதிரி தவற பண்ண மாட்டேன் அப்படின்னு வள்ளி சொன்னாங்களாம். இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். வள்ளி திருந்திட்டாங்க. குழந்தைகளா, நம்மளும் அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க யாராவது நமக்கு தீமை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நம்ம இன்னொரு தீமை செஞ்சு அவங்கள நோகடிக்காமல் நம்மளால் ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இல்லைனா நம்ம பேசாமல் விலகி வந்துடணும். இதுதான் இந்த கதையோட மாரல். நல்லா இருக்கா? ஓகே, பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.